ராணி, உன்னை எதுக்காக இங்க வர சொல்லியிருக்கேன் தெரியுமா? ஒருத்திய விஷம் வச்சு கொல்லணும். அதுக்காக தான் நான் உன்னை இங்க வர சொன்னேன். ஆளை கொல்லணுமா? ம். அதுக்கெல்லாம் ரேட் ஜாஸ்தி ஆகுமேமா? சும்மா 5000 10,000க்கு யாரையும் கொல்ல முடியாது. இங்க பாரு, அட்வான்ஸா உனக்கு நான் 1,00,000 ரூபாய் தரேன். காரியம் முடிஞ்ச உடனே மீதி 4,00,000 ரூபாய் தரேன். ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேம்மா. யார கொல்லணும்? ஆளை காட்டுங்க. ஒரு நிமிஷம். உனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன், இப்பவே ஓபன் பண்ணி பாரு. இவதான் என் கையால சாக போறவளா? ஆமா, அவ பேரு சரண்யா. இன்னைக்கு நம்ம ஊர் அம்மன் கோயில்ல அவ குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் நடக்க போகுது. நீ அதுல கலந்துக்கிட்டு இவளை நீ கொல்லணும். இப்ப நான் குடுக்கற விஷத்தை வச்சுதான் நீ அவளை கொல்லணும். இங்க பாரு, இந்த விஷத்தை கூல்ட்ரிங்க்ஸ்ல கலந்து சரண்யாக்கு கொடுத்துரு. அத குடிச்சு 1/2 மணி நேரத்துல அவ செத்து போயிடுவா. அவ செத்ததும் தாய் இல்லாத குழந்தையும் தானா செத்து போயிடும். இங்க பாரு, ஃபங்க்ஷன்ல மத்தவங்களாம் அலர்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீ அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடணும். புரியுதா நான் சொல்றதெல்லாம்? சரிம்மா. ஒரு நிமிஷம். இந்த விஷயத்துல என் பேர் மட்டும் எக்காரணத்து கொண்டும் வெளியவே வரக்கூடாது. அதே மாதிரி ஃபங்க்ஷன்ல இருக்க யாருக்கும் உன் மேல எந்த சந்தேகமும் வரக்கூடாது. புரியுதா? என் கழுத்து அறுத்தா கூட உங்களை நான் காட்டி கொடுக்க மாட்டேம்மா. போ. அந்த சக்தியும் காணும், மாலியும் காணுமே. அவளை கொன்னுட்டானா இல்லையான்னு ஒன்றும் தெரியலையே. சரி, ஃபோன் பண்ணி பார்ப்போம். குழந்தையோட அம்மா வாங்கோ. அவன் எங்க இருக்கான்? அத்தை கூப்பிட்டீங்களா அத்தை? ஆமா பூஜா, எங்க போயிட்ட நீ? அத்தை பக்கத்துல தான் இருந்தேன். சரி, குழந்தைக்கு போட வேண்டிய செயின் எல்லாம் பத்திரமா வச்சிருக்கல? மாமா கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்கேன். சரிங்க. அப்படியா? அந்த சக்தியும் வெற்றியும் எப்படி ஜோடியா வராங்கன்னு பாருங்க. எங்க? அங்க பாருங்க. ஏய், நல்லா பாரு, வெற்றி மட்டும்தான் வரான். சக்தியும் கூட சேர்ந்து வரான்னு சொல்ற? இல்லத்த, நான் பாக்கும்போது 2 பேரும் ஒன்னாதான் வந்தாங்க. திடீர்னு எங்க போனான்னு தெரியலையே. எப்ப பார்த்தாலும் இவளுக்கு இதே வேலை.
ஆ, எல்லாம் ரெடி பண்ணியாச்சுமா, எந்த பிரச்சனையும் வராது. ஆ, அதான் அவனையே எல்லாத்தையும் பாத்துக்க சொல்லிட்டேன்ல, அதனால எந்த பிரச்சனையும் இருக்காது. சரி ரங்கநாயகி. அப்புறம் வந்தவங்களை எல்லாம் நல்லபடியா கவனிக்க சொல்லியிருக்கேன். இந்த பிரச்சனையும் இல்லாம அப்பதான் நல்லபடியா ஓட்டு நடந்தா கிடைக்கும். சரிதான். கண்டிப்பா கிடைக்கும். சீக்கிரமா சரண்யா உரிச்சு வச்ச மாதிரி இருக்கான். சாமி இருக்கிறத பாருங்க. கொடுங்க. குடிக்காதீங்க நீ, அதுல விஷம் கலந்திருக்கு. என்னது? என்ன சொல்ற சக்தி? தாம்பாள தட்டி எடுத்துட்டு வர போகும்போது யாரோ ஒருத்தவங்க போன்ல பேசிக்கிட்டாங்க, கூல் ட்ரிங்க்ஸ்ல விஷம் கலந்து கொடுக்க போறேன்னு. அது யாருன்னு எனக்கு தெரியல. என்ன சக்தி சொல்ற? என் பையனுக்கு மீனாட்சி அத்தை தான் பேர் வைப்பாங்க. அத்தை, நீங்களே பேரை சொல்லுங்க. சொல்லுங்க அத்தை. அது எப்படி மீனாட்சி சொல்லுவாங்க? இது ரங்கநாயகி அண்ணியோட பேர குழந்தை. எங்க ரங்கநாயகி அண்ணி தான் பேர் வைக்கணும். என் குழந்தை விஷயத்துல தலையிட நீங்க யாரு? அத்தை, நீங்க பேரை சொல்லுங்க. யாரு என்ன சொல்றாங்க நானும் பாக்குறேன். கடவுளே, கொடுங்க. இந்தாங்க. குழந்தைக்கு செல்வமுருகன்ற பேர் வச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரா வந்து இந்த அரிசி தாம்பாளத்துல பேர் எழுதிட்டு குழந்தை காதலையும் பேர் சொல்லுங்க. சரிங்க ஏறி. ஒவ்வொருத்தரா வாங்க. வாங்க அத்தை. கொடு. செல்வமுருகன், செல்வமுருகன், செல்வமுருகன். ரங்கநாயகி அம்மா, நீங்க வாங்க. செல்வமுருகன், செல்வமுருகன், செல்வமுருகன். சும்மா வெறுங்கைய வீசிட்டு வந்து பேர் வச்சா மட்டும் போதுமா? கழுத்துல கால்ல எல்லாம் நகை போடணும். அதுக்கெல்லாம் வசதி இல்லாதவங்க கிட்ட நாம போய் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? ஏங்க, அந்த செயினை கொடுங்க. சக்தியை கொல்ல சாமியார் வேஷத்துல வந்தவனுங்க யாரு? அவனுங்களை அனுப்பி வச்சது யாரு? இதுக்காக அவனுங்க சக்தியை கொல்ல வந்தானுங்க. ஒரு பக்கம் சக்திக்கு பிரச்சனைனா, இன்னொரு பக்கம் சரண்யாவுக்கு ஒரு பொம்பளை விஷம் கொடுக்க வந்திருக்கு. அவளை அனுப்புனது யாரா இருக்கும்? ஏய், என்னடா ஏன் இப்படி பதட்டமா ஓடி வர? ஐயோ அண்ணா, துர்காவை கடத்திட்டாங்கண்ணா. அண்ணா, தடுக்க போன என்னைய அடிச்சு தள்ளிட்டாங்கண்ணா. என்னடா சொல்ற? துர்காவை யாரா கடத்துனா? எங்க வச்சுடா கடத்துனானுங்க? அண்ணா,
எங்க அம்மா என்னை அவசரமா ஒரு வேலைக்காக கூப்பிட்டுச்சுலானே. அதை முடிச்சு நான் அப்படியே வந்துட்டு இருந்தப்ப துர்கா அங்க நின்னுச்சுனே. சக்தி என்னாச்சு? என்ன விஷயம்னு சொல்லு. நீ ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? யாருக்கு போன் போட்டுக்கிட்டே இருக்க? அது வந்து சக்தி, அம்மா இத பாரு, என்கிட்ட இருந்து எதையும் மறைக்காத. எதுவா இருந்தாலும் சொல்லுமா. என்ன விஷயம்? அது அம்மா சொல்லு. துர்காவை கடத்திட்டாங்கம்மா. என்னம்மா சொல்ற? யாரு கடத்துனாங்க? எதுக்காக? சொல்லு சக்தி. எதுக்கு கடத்துனாங்க? என்ன வேணும்? துர்காவை யாரு கடத்தினாங்கன்னு தெரியலம்மா. ஆனா நீ வேட்பு மனுவை வாபஸ் வாங்கணும்னு சொல்ற அம்மா. இல்லனா துர்காவை கொன்னுடுவேன்னு மிரட்டுற அம்மா. கொன்னுடுவேன்னு மிரட்டுறானா? துர்காவோட உயிர் தான் நமக்கு முக்கியம். நீ வா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தகவல் சொல்லலாம். அம்மா, அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லம்மா. துர்காவை கடத்தினவன் நமக்கு 1/2 மணி நேரம் மட்டும்தான் டைம் கொடுத்திருக்காமா. அதுக்குள்ள நம்ம வேட்பு மனுவை வாபஸ் வாங்கிட்டு அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஆனா எந்த நேரம் பார்த்து ஆட்டோ ரிப்பேர் ஆயிடுச்சு. ஐயா வாடி பேசாம வா. விடு வெற்றி. ஆன்றேன் வா. வெற்றி, இங்க பார், நீ பண்றதெல்லாம் ரொம்ப டூ மச்சா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பிஹேவ் பண்ண அப்புறம் நான் அத்தை கிட்ட சொல்லிடுவேன். துர்காவை எங்கடி கடத்தி வச்சிருக்க? சொல்லு. துர்காவை கடத்தினது நீதானே? சொல்ல போறியா இல்லையா? இல்ல வெற்றி, துர்காவை நான் கடத்தல. எனக்கு எதுவும் தெரியாது. போய் மட்டும் சொல்லாத. எனக்கு நல்லா தெரியும், உன்னை தவிர இந்த கீழ்த்தரமான வேலையை வேற யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க. சொல்லு. துர்கா எங்க இருக்கா? அவளை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? சொல்லு. சொல்றீ சொல்லு. இந்த போன்ல தானே துர்காவை கடத்தினதை பத்தி பேசியிருப்ப. இத வச்சு நான் துர்காவை கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து உன்னை வெளுக்கிறேன். வெற்றி, வெற்றி உன்னை அடிச்சிட்டானா? மா, அவன் என்ன அடிச்சது மட்டும் இல்ல, என் செல்போனையும் புடுங்கிட்டு போயிட்டான். என்னது? செல்போனை புடுங்கிட்டு போயிட்டானா? அது எதுக்கடி புடுங்கினா? துர்காவை கடத்தின விஷயம் வெற்றிக்கு தெரிஞ்சிருச்சு. அதான் நான் தான் ஆள் வச்சு கடத்தினேன்னு வேற அவன் சந்தேகப்படுறான்மா. அதான் செல்போனை புடுங்கிட்டு துர்காவை காப்பாத்த போயிட்டு இருக்கான். ஏய், இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, நீ என்னமோ உப்மாவை திங்கிற மாதிரி சாதாரணமா சொல்லிட்டு இருக்க. செல்போனை நோண்டுனானா நீ அந்த கடத்தல்காரங்கிட்ட பேசினதெல்லாம் தெரிஞ்சு போயிடுமேடி. அப்புறம் உன்னையும் என்னையும் சேர்த்து ஜெயில தூக்கி போட்டுருவாண்டி. மா, ஏமா பயப்படுற? அவன் புடுங்கிட்டு போன செல்போன்ல எந்த டீடைல்ஸும் இல்ல. எந்த டீடைல்ஸும் இல்லையா? என்னடி சொல்ற? ஆமாமா, நான் அந்த கடத்தல்காரங்கிட்ட பேசுறதுக்கு இந்த செல்போன் தான் யூஸ் பண்றேன். வெற்றி எடுத்துட்டு போயிருக்கிற செல்போனால அவனுக்கு எந்த யூஸும் இல்ல. துர்காவை அவனால கண்டுபிடிக்கவே முடியாது. ஏய், அந்த வெற்றியை நீ அவ்வளவு சாதாரணமா நினைக்காத. அவன் ஒரு தில்லாலங்கடி பையன். எப்படியாவது அந்த துர்காவை கண்டுபிடிச்சு காப்பாத்திருவாண்டி. அதுக்குள்ள அந்த கடத்தல்காரனுக்கு போன் பண்ணி அலர்ட்டா இருக்க சொல்லு. அம்மா தாயே,
பொண்ணை எப்படியாவது காப்பாத்து. அண்ணே, துர்காவோட செல்லுல இருந்து உருப்படியா ஒரு தகவல் கூட கிடைக்கலையாண்ணே. பின்ன பண்ணி துர்காவை காப்பாத்துறது? அதான்டா எனக்கும் புரியல. ஆனா பூஜா தான் துர்காவை கடத்திருப்பான்னு எனக்கு உறுதியா தெரியுது. ஆனா யாரை வச்சு கடத்தினான்னு தெரியல. துர்காவை எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு தெரியலையேடா. டே கிரி, துர்காவை கடத்தினப்ப நீ அங்கதானே இருந்த. கடத்தினவங்களை நீ பார்த்த இல்லடா. அவங்கள பத்தி ஏதாச்சும் அடையாளம் சொல்ல முடியுமா? அண்ணன் கடத்தினவங்களை பத்தி அடையாளம்னா ஏதாவது யோசிடா. அண்ணா அவங்க ஒரு வேன்ல டெம்போல வந்து தானே துர்காவை கடத்தினாங்க. டேய், அந்த வேன் எப்பறா இருந்துச்சு? அந்த வேனோட நம்பர் நோட் பண்ணியா? அண்ணா அந்த வேன் நம்பர் TN 11 BB 8680. சூப்பர்ரா. டேய், இந்த வேன் மதுரைக்குள்ள எங்க சுத்தினாலும் நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும்டா. சரியா? வாங்க போலாம், வாங்க. என் பொண்ணு என்ன பண்ண? சார், ஆபீசர் எப்போ வருவார்னு கேட்டு சொல்லுங்க சார். அம்மாவோட வாபஸ் வாங்கணும் சார். சார் வாங்க, நான் கால் பண்றேன். அம்மா, ஆபீசர் எப்படி வந்துருவாருமா? நீ தைரியமா இருமா. துர்காவை நம்ம எப்படி காப்பாத்திடலாமா? எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா. அம்மா. சக்தி, அவ ஸ்போர்ட்ஸ்ல பெரிய ஆளா வரணும்னு நினைச்சிட்டு இருக்கா. அவ கனவுல நானே மண்ணள்ளி போட்டுருவேன் போல இருக்கே. நானே அவளுக்கு யமன் ஆயிடுவேன் போல இருக்கே. கடவுளே. அம்மா, அப்படிலாம் சொல்லாதம்மா. துர்காக்கு எதுவும் ஆகாதம்மா. அவ நல்லபடியா உன் முன்னாடி வந்து நிப்பாமா. அம்மா. நேரமாயிட்டே போகுது சக்தி. ஒவ்வொரு நிமிஷமும் குறைய குறைய என் மனசுல பயம் அதிகமாகிட்டே போகுதுமா. இந்த தேர்தல்ல நான் நிக்கணும்னு முடிவு பண்ணதுல இருந்தே ஐயோ பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. கடைசியில என் பொண்ணு உயிரியாவது காவு கேக்குது. ஐயோ, எல்லாமே இந்த தேர்தலால தான் வந்தது. ஐயோ அம்மா, அழாதம்மா. அம்மா, 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 அழாதம்மா. இந்த எலெக்ஷன்ல நான் போட்டி போடல சார். நான் என் வேட்பு மனுவை வாபஸ் வாங்கிக்கிறேன் சார். ஆமா சார், எங்க அம்மா எலெக்ஷன்ல போட்டி போட விரும்பல சார். அவங்கள வாபஸ் வாங்க அலோ பண்ணுங்க சார். என்னமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நினைச்சா வேட்பு மனு தாக்கல் பண்றது, இல்லைன்னா வாபஸ் வாங்குறது. இது என்ன சின்ன பிள்ளை விளையாட்டு தனமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? உங்க வேட்பு மனுவை தள்ளுபடி பண்ணா என்னென்ன பிரச்சனை வரும் தெரியுமா? அதெல்லாம் மறந்து போச்சா உங்களுக்கு? இல்ல சார், நாங்க எதையும் மறக்கல. அப்ப இருந்த சூழ்நிலை வேற, இப்ப இருக்கிற சூழ்நிலை வேற சார். தயவு செஞ்சு எங்க அம்மாவை வேட்பு மனுவை வாபஸ் வாங்க விடுங்க சார். அதெல்லாம் முடியாதுமா. மேலிடத்துல இருந்து வந்து விசாரணை பண்ணி உங்க அம்மாவோட வேட்பு மனுவை ஏத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க பாட்டுக்கு வந்து அதை வாபஸ் வாங்கினா யாரும் மிரட்டுறாங்கன்னு தானே நினைப்பாங்க. ஐயோ இல்ல சார், என் மேலே என்கொயரி வைப்பாங்கம்மா. சார், உங்களை விட உயர் அதிகாரிங்க யார்கிட்ட பேசணும்னு சொல்லுங்க, நான் பேசுறேன். தயவு செஞ்சு என் வேட்பு மனுவை வாபஸ் வாங்க விடுங்க சார். இல்லம்மா, நான் அனுமதிக்க மாட்டேன். நீங்க கிளம்புங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், எங்க சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க சார். ப்ளீஸ் சார், சார் ப்ளீஸ் சார். தயவு செஞ்சு கிளம்புங்க, ப்ளீஸ் கிளம்புங்க. சக்தி, முதல்ல நீ அவனுக்கு போன போட்டு இங்க நடக்கிற விஷயத்த சொல்லு.
போக மாட்டேங்குதும்மா. ஐயோ துர்கா, நான் உன்னை உயிரோட பார்க்கணும்மா. நீ நல்லபடியா திரும்பி வாம்மா. எப்படி இருக்கான்னு தெரியலையே. ஐயோ துர்கா, என் பொண்ணு என்ன நிலைமையில இருக்கா ஒண்ணும் புரியலையேம்மா. அண்ணே, இந்த பொண்ணை பாத்தீங்களா? இல்ல தெரியல. உங்க ஒயிட் கலர் வேன் ஏதாவது போச்சு? இல்ல பாக்கல. இல்லையா? அண்ணே ஒரு போட்டோ காமிக்கிறோம், அந்த பொண்ணை தெரியுதான்னு பார்த்து அண்ணே, சொல்லுங்க. அண்ணே, சரி ஒரு நிமிஷம் இருடா. இந்த பொண்ணை எங்கேயாவது பாத்தீங்களா? தெரியுதானே? தெரியலப்பா. டேய், 3 பேரும் ஒரே இடத்துல தேடினா வேலைக்கு ஆகாது. பிரிஞ்சு போய் தேடுவோம், சரியா? சரிண்ணே, நீ இப்படி போ, நீ அப்படி போ, நான் இப்படி போறேன். போய் பாருங்க. சரியா? ஓகேண்ணா. என்னடா ஆச்சு? அண்ணே அண்ணே, அவன் தானே துர்காவை கடத்தினா. வாடா 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 அண்ணா, பிடிக்கலாடா. வாடா 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 வாடா. டேய் நின்றா. ஏய் எங்கடா துர்கா? எங்கடா? எங்கடா துர்கா? நீதான கடத்துன? நீதான கடத்துன? சொல்றா. நான் கடத்தல. நீங்கடா கடத்துன? சொல்லிடுறேன். சொல்றா. மீனாட்சி வேட்புமனு வாபஸ் வாங்கணும், அதுக்காக தான் கடத்தினேன். யார் உன்னை அனுப்பிச்சது? யார் அனுப்புறது? சொல்றா. துர்கா எங்க இருக்கா? துர்கா எங்க இருக்கா? ஆ? நாங்க கொண்டு வந்த வண்டியில தான் இருக்கா. பாக்ஸ்ல வச்சிருக்கோம். மா, இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு. சீக்கிரமா கையெழுத்து போடு. சரி சக்தி. ஒரு நிமிஷம் மீனாட்சி அம்மா, கையெழுத்து போடாதீங்க. யார் நீங்க? எதுக்கு கையெழுத்து போட வேண்டாம்னு சொல்றீங்க? நானும் இந்த ஊருக்காரன் தாம்மா. மீனாட்சி அம்மா தலைவியா வந்தாங்கன்னா நம்ம ஊரு நல்லா இருக்குமா, அதனாலதாம்மா சொல்றேன். அம்மா கையெழுத்து போடாதீங்கம்மா, வேட்பு மனுவை வாபஸ் வாங்காதீங்கம்மா. என் நிலைமை புரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. என்னால போட்டி போட முடியாது. நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். என்னம்மா, என்னாச்சு? பேனால மை இல்லம்மா, எழுத மாட்டேங்குது. இந்தாங்கம்மா, இந்த பெண்ணால பண்ணுங்க. அம்மா, அம்மா வேண்டாம், நிறுத்துங்கம்மா. துர்கா, துர்கா, வந்துட்டியாம்மா?
துர்கா வந்துட்டியம்மா. துர்கா உன்னை நான் மறுபடியும் பாப்பேன். நான் எவ்வளவு தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? நானும் உங்களை பார்க்க முடியாம போயிடுமோன்னு ரொம்ப பயந்துட்டேம்மா. துர்கா, நீ எப்படி தப்பிச்சு வந்த? உன்னை யார் காப்பாத்துனாங்க? சீக்கிரம் போ. உங்க அம்மா உன்னை பார்க்காம துடிச்சு போயிருப்பாங்க. நீங்களும் கூட வாங்க வெற்றி. இல்ல, நான் வரல. நீ மட்டும் போ. என்ன இப்படி சொல்றீங்க? அந்த ரவுடி கிட்ட இருந்து நீங்க தானே காப்பாத்துனீங்க. நீங்களும் என் கூட வாங்க. உன்னை நான் காப்பாத்தினது உங்க அம்மாவுக்கும் சக்திக்கும் தெரிய வேண்டாம். இது நமக்குள்ளே இருக்கட்டும். சரி சீக்கிரம் போயேன், போ. சொல்லடி, என்னாச்சு? நீ ஏன் பேசாம இருக்க? நீ எப்படி தப்பிச்ச? நீயா தப்பிச்சியா இல்ல யாராவது வந்து உன்னை காப்பாத்துனாங்களா? அசோக் அண்ணா போலீஸ கூட்டிட்டு வந்து என்னை காப்பாத்தினாருக்கா. சக்தி சக்தி உன் மேல எனக்கு இருந்த காதெல்லாம் போயிடுச்சு வெற்றி. இனிமே நீ யாரோ நான் யாரோ. என்ன தொடுறதுக்கெல்லாம் உனக்கு உரிமையே கிடையாது. உன்னை நான் காப்பாத்தினது உங்க அம்மாவுக்கும் சக்திக்கும் தெரிய வேண்டாம். இது நமக்குள்ளே இருக்கட்டும். சரி சீக்கிரம் போயேன், போ. பூஜா, என்னாச்சு? எதுக்கு லக்கேஜ் எடுத்துட்டு வர? இதத்தான் நானும் கேக்குறேன், சொல்ல மாட்டேங்கிறாளே. அண்ணி கொஞ்சம் வாங்கல. இந்த பூஜா என்னென்னமோ கிறுக்குத்தனம் பண்ணிட்டு இருக்கா. என்னாச்சு? ஏ பூஜா, சொன்னா கேளுடி. என்னாச்சு? எதுக்கு இப்ப கத்திட்டு இருக்க? என்ன பூஜா, உங்க மேதக்கு பெட்டியெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்காங்க. என்னாச்சு உங்களுக்கு? அண்ணி, எனக்கு ஒண்ணும் ஆகல. இவதான் இந்த வீட்டை விட்டு போக போறேன்னு சொல்றான். இவளோட சேர்ந்து என்னையும் வர சொல்றா அண்ணி. அதனாலதான் இதெல்லாம் தூக்கிட்டு வந்து நானும் நிக்கிறேன். என்னது, வீட்டை விட்டு வெளியில போறியா? என்னாச்சு பூஜா உனக்கு? என்ன திடீர்னு வீட்டை விட்டு போறேன்னா பேசிட்டு இருக்க? என்ன எதுவும் கேட்காதீங்க அத்தை. நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். அதுதான் ஏன்னு கேக்குறல்ல. முதல்ல என்ன காரணம்னு சொல்லு. அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போலாமா வேணாமான்னு முடிவு பண்ணலாம். அத்தை, என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம் அத்தை. என்ன இப்ப கொலைகாரின்னு சொல்றாங்க, பாம்புன்னு வேற சொல்றாங்க. இதுக்கு மேலே நான் உங்க கூட இருந்தா உங்க மேல வீண் பழிய சுமத்தி அசிங்கப்படுத்துவாங்க அத்தை. நீங்க தான் ஆள் வச்சு கடத்திட்டீங்கன்னு சொல்றோம். நான் தான் ஐடியா கொடுத்தேன், அதனாலதான் நீங்க இந்த வேலையை செஞ்சீங்கன்னு சொல்லாம சொல்லிட்டு போறோம். நான் உங்க கூட இருக்கிறதுனாலதான் அந்த சக்தி உங்க மேல இவ்வளவு பெரிய பழிய தூக்கி போட்டு போறான். இனிமே அவளுக்கு அந்த இடத்த மட்டும் கொடுக்கவே கூடாது அத்தை. நான் உடனே இந்த வீட்டை விட்டு போறேன். கிளம்பு, போ. பூஜா 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 இரு பூஜா. என்ன விட்டு போறேன்னு சொல்றியா? என் பையன் என்ன புரிஞ்சுக்கல, என் பொண்ணு என்ன புரிஞ்சுக்கல. நீயும் என்ன புரிஞ்சுக்காம இப்ப வீட்டை விட்டு வெளில போறியா? மாயும் வயிறு மறந்த என் பொண்ணு என்கிட்ட கோச்சுக்கிட்டு எனக்கு பிடிக்காதவங்க வீட்டுல போய் இருந்துகிட்டா. அவளுக்கு பிறந்த பேர குழந்தைய கூட ஆசையா தொட்டு தூக்கி கொஞ்சம் கூட விடாம பண்ணிட்டா. ஆனா நீதான், நீ ஒருத்திதான் எப்பவும் என் பக்கத்திலேயே இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா இப்ப நீயும் என்ன கைவிட்டு போறேன்னு சொல்ற பாத்தியா? சரி போ போ. இல்ல இத பாரு பூஜா, நான் சொன்ன என் பேச்ச கேப்பியா? நீ கேப்ப, கண்டிப்பா கேப்பேன். அப்படின்னா இந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு உள்ள போ.
அது வந்து பூஜா நீ எதுவும் பேசாத. லக்கேஜ் எடுத்துட்டு உள்ள போன சொன்ன உடனே வா. எனது அருமை மக்களே, தாய்மார்களே, நீங்க யாரும் இந்த கவர்ச்சி எல்லாம் கண்டு ஏமாந்துடாதீங்க. நல்லா மேக்கப் போட்டுட்டு லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுட்டு ஓட்டு கேட்க வருவாங்க. அவங்க பேச்செல்லாம் நம்பி ஏமாந்துடாதீங்க. ஓட்டு கேட்டு அழகான பெண்கள் கூட வருவாங்க. அத பார்த்து ஏமாந்துடாதீங்க மக்களே. பொன்னான வாக்குகளை நம்ம கிணத்து சின்னத்துக்கே வாக்களிங்க. மறந்துடாம அழுத்திருங்க. உங்கள் சின்னம், உங்கள் சின்னம் வெற்றி வேட்பாளர், உங்கள் ஓட்டு. மக்களே, அது கிணறு இல்ல, பாழும் கிணறு. அந்த பாலும் கிணத்துலயே நீங்க எல்லாம் ஓட்டு போட போறீங்க? வேண்டாம் மக்களே, நம்ம வயிற்றுக்கு சோறு போடுற அன்னக்கரண்டிக்கு ஓட்டு போடுங்க. உங்கள் ஓட்டு, நமது சின்னம், நமது ஓட்டு. நம்ம கிணறு சின்னப்ப பாலும் கிணறு சின்னம் ஆயிருச்சுனே. ஆமாண்ணே. விடுறா விடுறா, பாத்துக்கலாம்டா. விடுறாவா. நமது சின்னம், நமது ஓட்டு, வெற்றி வேட்பாளர், நமது ஓட்டு, நமது சின்னம், உங்கள் ஓட்டு. இப்போ சொல்ற கேட்டுக்கோங்க. இந்த எலெக்ஷன்ல எங்க அம்மா உங்களை ஜெயிப்பாங்க. நீங்க எங்க அம்மா முன்னாடி வந்து மன்னிப்பு கேப்பீங்க. இத நான் நடத்தி காட்டுறேன். இது சத்தியம். இதெல்லாம் லைன்ல வைங்க. டேய், உடனே நினைச்சிச்சுன்னா தள்ளி வைடா. இன்னைக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டோம். இப்ப தண்ணி கொடுக்குறாங்க பாருங்க. இனிமே உங்களுக்கு இந்த தண்ணி பிரச்சனை எல்லாம் வராது. அதுக்கு இந்த வெற்றி கேரண்டி. அந்த கேனர் அடி. தேர்தல் வந்ததும் அதை செய்யறோம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்கள் நாங்க கிடையாது. நீங்க எதை கேட்டாலும் மாத்துடா. அது இன்னைக்கே செய்வோம், இப்பவே செய்வோம். டேய் மாத்து டக்குன்னு மாத்துடா. டேய் மாத்து